வணக்கம், நான் அட்வொகேட் தங்கப்பாண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிரையாம்பிள், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகவுரையும்பாங்க. இது வெறும் முகவுரை மட்டும் கிடையாது, இந்தியாவோட அடையாளம். பிரையாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பிரையாம்பிளில் எழுதப்பட்டிருக்கு. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய அரசியலமைப்புக்கு அதிகாரம் கொடுத்தது அரசாங்கம் கிடையாது, பொதுமக்கள் தான். இந்தியா ஒரு சாவரி நாடு. இந்தியா எந்த நாட்டுக்குமே கட்டுப்பட்ட நாடு கிடையாது. அப்படி சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு 4 வகையாக பிரியப்பட்டிருக்கு. இதில் செக்யூலர் அப்படிங்கிறது எந்த மதத்துக்கும் அரசாங்கம் ஆதரவாக இருக்கக்கூடாது, எல்லா மதத்துக்கும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சோசியல் நமக்கு சொல்லுது. டெமோக்ராட்டிக் மக்கள் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் டெமோக்ராட்டிக். ஓட்டு போட்டு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் ரிபப்ளிக். நாட்டின் ஜனாதிபதி பரம்பரையில் அடிப்படையிலோ மன்னர் அடிப்படையிலோ தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார், அரசியலமைப்பின் படியில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதில் அடுத்ததாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு 4 விஷயம் இருக்கும். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவல்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமை. பிரையாம்பிளை நம்ம வெறும் முகப்புரையாக மட்டும் பார்க்க முடியாது. பிரையாம்பிள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட மிகப்பெரிய அஸ்திவாரமே. இந்த நாட்டை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற வழிகாட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிற முக்கியமான ஒரு விஷயம் பிரையாம்பிள் தான். மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை ஃபாலோ செய்யவும்.